ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நேச்சுரலாக இருந்துச்சு. படத்துக்குள்ள படம் போன மாதிரி இல்லை, நம்ம கூட இருக்கவங்க நம்ம ஆக்ட் பண்ண மாதிரியும் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கூட பேசின மாதிரியும் மெசேஜ் நல்லா புரிகிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, சென்டிமெண்ட்லாம் இருந்துச்சு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா குடியை விட சொல்கிறாங்க. இந்த குடி தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நடிக்கிறவங்க கையிலையும் இல்லை, எடுக்கிறவங்க கையிலையும் இல்லை, பார்க்குறவங்க கையிலையும் இல்லை. கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும். என்ன சொல்லுவாங்க, ஒயின் ஷாப் இல்லைன்னா ஆண்களே இல்லை அப்படின்வாங்க. இல்லைன்னா போயிட்டு போட்டோம், மக்கள் தொகையில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போட்டோம். ஆனால் வர ஜென்ரேஷனாவது உருப்பிடும்ல. இப்போ கேரளா மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தடை செஞ்சுட்டாங்க. அவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை இல்லாமல் இருக்கணும்? அதனால் தடை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபிலிமோட ஃபுல்லும் அதுதான் பற்றி சொல்கிறாங்க. மியூசிக்கும் அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்கும் அதே மாதிரி இந்த காமெடி பண்ண அந்த கல்யாணம் ஆகாமலே ஒரு சீன் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவரே கடைசியில் சூசைட் பண்ணி இறந்துற அளவுக்கு அந்த சாராயத்தால் இறந்துருக்காங்க. ஒரு உயிரே வந்து மதுபானத்துக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு உயிர் கிடையாது, நம்மளுக்கு தெரியாமல் இன்றைக்கி சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா 1000 லட்சம் பேர் இந்த குடி போதையால் தான் இறந்து போயிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் தடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்து மூலமாக ஒரு மெசேஜ் சொன்னது வந்து கரெக்டாக நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், தீர்வு நம்ம அரசாங்கம் தான் எடுக்கணும். அரசாங்க கையில் தான் இருக்குது தீர்வு எடுக்கிறது. வந்து ஸ்டாலின் ஐயா வந்து அதை பார்த்து முயற்சி பண்ணணும். அவங்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட் தான் இப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து இப்போ படம் எடுக்கலாம், பணம் செலவு பண்ணலாம், டைரக்டர் போடலாம், பாட்டு போடலாம், என்ன போட்டாலும் அவங்க என்ன நடக்கிறாங்களோ அதான் நடக்கும். அதை அவங்க செயல்படுத்தலாம் நான் சொல்ல வரேன். இப்போ குடிக்கலன்னா கை உதறது, நான் மருந்து குடிச்சு செத்துருவேன்னு சொல்லி 4 பேர் சாவாங்க. செத்துட்டு போட்டோம், 4000 பேர் பிழைப்பாங்கள்ல. அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா வருவாங்கள்ல. எத்தனை மக்கள் இப்போ குடி போதையால் அடித்து ஒய்ஃபு சர்க்குலர் பண்ணிக்கிறாங்க, பசங்க படிப்பு பாதிக்கப்படுது. அவங்க வந்து ஐயோ அப்பா குடிச்சாங்க, அப்போ தான் அப்பா ஊரில் கெத்தாக இருக்காங்க, நம்மளும் கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரிலாம் வந்து அந்த சீனை க்ரியேட் பண்ணாமல் குடித்தாதெல்லாம் செத்து போயிட்டாங்க, நீயும் போயிடுவேன்ற மாதிரி ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரு எமோஷனல் வந்து அதான் சொல்கிறேன், ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு இளம் பெண் வந்து சின்ன குழந்தைய வச்சுட்டு, அது நம்ம நிறைய படத்தில் பார்த்த சீனாக இருந்தாலுமே மறுபடியும் பார்க்கும்போது ஒரு கண்ணீர் வரதான் செய்யுது. ஒரு குழந்தையோட அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அதை வளர்த்து அதை கலெக்டராக்கி அவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்கள அதை சொன்ன கலெக்டராலையும் கூட மாற்ற முடியாது. கவர்மெண்ட் மாற்றாமல் நீங்கள் என்ன தான் படித்து எப்படி தான் நம்ம மேலே ஏறி வந்தாலும் யார் முடிவு எடுக்கணுமோ அவங்களால மட்டும்தான் அதை வந்து மாற்ற முடியுமே தவிர எல்லாராலையும் நினைக்கிற எல்லாராலையும் மாற்ற முடியாது. நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதான் மாற்ற முடியும். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து தானாக போய் இறந்துருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்காது. ஒரு மனித வெடிகுண்டாக மாறி அது மக்களுக்கு வந்து அதை என் ஊருக்காக நான் சாவுறேன்னு சொல்லி அந்த மெசேஜை சொல்லிவிட்டு அது சாகும்போது நம்மளுக்கு ஒரு கண்ணீர் வருது. பரவாயில்ல, இப்படி அந்த அவங்க சாவு வந்து பேசுகிற தக்கதமாக இருக்குல்ல. அதனால் படம் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நான்